சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லாக் மிஷின்ல பத்தி ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஓவர்லாக் மிஷின்னா என்ன? அதுல என்ன நூல் வகைகள்லாம் பயன்படுத்தலாம்? அது எதுக்காக பயன்படுத்தலாம்? அதை எந்த துணிகளுக்கு எந்த இடத்துல அதெல்லாம் பயன்படுத்துறோம்? நம்ம டெய்லரிங்ல அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் அதை பயன்படுத்துறோம்? இந்த ஓவர்லாக் போறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். ஒரு நாளுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதான வீடியோ தானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோ மட்டும் எதிர்பார்ங்க. ஏன்னா நம்ம சேனல் வீடியோ மட்டுமே நீங்க இந்த நாள் ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. எல்லா வீடியோ பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோவும் நீங்க பார்த்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இது மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதனுடைய பலன் வந்து நீங்க அடுத்தடுத்த பிளவுஸுக்கோ சுடிதாருக்கோ தைக்க போகும்போது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ 15 வீடியோ வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு வாரத்துல ஒரு 4-5 நாள் மட்டும் சாயங்காலம் நைட் ஒரு 7 மணிக்கு மேல நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த சேனல்ல இருக்கிற வர வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் டெய்லி பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே ஒவ்வொரு டூல்ஸை பத்தி ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது ஒன்றும் இது பயனற்ற வீடியோன்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். புதுசாக கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக கத்துக்க போறதுனால இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகும்போது நிறைய விஷயங்கள்ல இருந்து தவறுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கறதுனால தான் இதை பார்ட்டா விரிச்சு போட்டிருக்கோம். ஏன்னா இது ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சம்மந்தப்பட்டது. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய இதுக்கு போகும்போது கூட அந்த குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த ஒரு கருத்தை மட்டும் ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் ஒரே வீடியோல எல்லாத்தையும் கலந்து போடாம ஒவ்வொன்றும் பார்ட்டா பிரிச்சு தனித்தனி வீடியோவா போட்டுட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு தொடர்ச்சியா புதுசா பாக்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கும் போது ரொம்ப போர் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இது மறுபடியும் இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா அடுத்தது பார்க்க வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு தூரம் பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருக்கோம். அந்த ஓவர்லாக் மிஷின் அப்படின்னா என்னங்கறத பத்தி உங்களுக்கு ஓரளவே சொல்லிடுறோம். இது ரொம்ப விளக்கமா சொல்றதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தனி வீடியோவே வேணும். ஆனா நம்ம பிளவுஸ்லாம் தைச்சு முடிச்சுட்டு நம்ம பினிஷிங் பகுதிக்கு போகும்போது லாஸ்ட் அந்த சாப்டருக்கு போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12வது சாப்டருக்கு அது போயிடுவோம் நம்ம. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் போடும் போதே அந்த நூல் கோர்க்கிறது, அந்த துணிகளுடைய சைடு பிச கட் பண்ணிட்டு அதை எப்படி பயன்படுத்துறது, அதுல இருக்கிற பிளேடு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல அந்த பிளேடு யூஸ் பண்ணாம நம்ம பண்றதுனால என்ன பெனிஃபிட், அந்த பிளேடு போடும்போது நமக்கு என்ன பாதிப்புலாம் வருது அப்படிங்கறது எல்லாமே அது செய்முறையா காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு உண்டான நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கிறது. இது இது இப்ப சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பொருட்களுமே பாத்தீங்கன்னா ஒரு டைலரிங் கத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓவர்லாக் மிஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப கத்துக்கும் போது அது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க பினிஷிங் லெவலுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தைச்சு கொடுக்கும் போதுதான் ஓவர்லாக் மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்ப வந்து கம்பல்சரி ஓவர்லாக் போட்டு கொடுக்கும் போதுதான் நீங்க கேட்கிற ரேட்டுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட நீங்க வாங்க முடியும். அதுக்கு ஓவர்லாக் மிஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மிஷினை வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஏன்னா எத்தனை மிஷின் இருந்துச்சுனாலும் ஒரு ஓவர்லாக் இருந்துச்சுன்னா போதும். நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதனுடைய பயன்பாடு வந்து கம்மி தான். ஏன்னா அதனுடைய வெளியில கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அதனுடைய பயன் வந்து அதிகமா தெரியும் நமக்கு. நாம வந்து பிளவுஸ் தைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம தனித்தனியா தைப்போம். இப்ப பேக் சைடு ஃப்ரண்ட் இது அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கை தைச்சிட்டு கையை வந்து ஷோல்டர்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆம்ஹோல் ரவுண்டு ஜாயின் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து நம்ம தனித்தனியா தைப்போம். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணோடனே ஒரு தடவை ஓவர்லாக் போட்டுடணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸை தைக்கும் போதே ஓவர்லாக் மிஷினை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறது தான் இப்ப நான் சொல்றேன். ஷோல்டர் ஜாயின் பண்ண உடனே மேல அந்த டாப்ல 2 இதுக்குமே வந்து ஓவர்லாக் போட்டுடணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிராஸ் பட்டி ஜாயின் பண்ண உடனே அது ஃபுல் லென்த்துக்குமே 2 பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2லயுமே ஓவர்லாக் வந்து நீங்க போட்டுடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ஹோல் ஜாயின் பண்ண உடனே அது ஃபுல் ரவுண்டுக்குமே ஃபுல் இது ஓப்பனா இருக்கும்போது அதாவது அந்த கையினுடைய 2 எட்ஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணி தைச்ச உடனே ஓவர்லாக் போட்டுக்கணும். இந்த 3 ஓவர்லாக்குமே பாத்தீங்கன்னா பிளவுஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம போட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.
இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னம்னா, ஷோல்டர் ஆம்கோல் 2 கையும் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் பிசர் வரும். அதே மாதிரி கையினுடைய அடிப்பகுதியிலையும் இடுப்பினுடைய அந்த இது நம்ம சைடு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஓவர்லாக் லாஸ்டா போடும்போது பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஜாயின்ல போட்டிருக்கிற நிறைய தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஓவர்லாக்ல வந்து அங்க போட முடியாது. மீதி எல்லாமே பிசர் நூல் வந்து எல்லாமே வெளியே தெரியும். அது தெரியாம ஃபர்ஸ்ட்லயே அது ஃபினிஷிங்கா உள்ள போகணும் அப்படின்னம்னா கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு ஓவர்லாக் போட்டுடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ண உடனே ஓவர்லாக் போட்டுடணும். கையினுடைய ஆம்கோல் ஜாயின் பண்ண உடனே ஓவர்லாக் போட்டுடணும். இந்த 3 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். பிளவுஸ் எல்லாம் தைச்சு முடிச்சு ஊக்குக்கு இது எல்லாமே சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா சைடு கையினுடைய எண்டுல இருந்து இடுப்பு வரைக்கும் கீழே வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஓவர்லாக்கு, லெஃப்ட் சைட்லயும் அதே மாதிரி தான். ரைட்டு லெஃப்ட் ரெண்டுக்குமே ஃபினிஷிங்ல போட்டோம்னா போதும். ஓவர்லாக்கு அவ்வளவுதான் வேலை. ஆனா அந்த பிளவுஸை எடுத்து பார்க்கும் போதே தெரியும் இது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தைச்சதுதான் அப்படிங்கறத அந்த பிளவுஸ் பார்க்கும் போதே தெரியும். நீங்க ஒரு பிளவுஸை நார்மலா தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஓவர்லாக் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸினுடைய உள்பக்கம் பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. நார்மலா தைச்சு பண்ண கொடுத்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு ஃபினிஷிங்கே அதில் என்னதான் நீங்க ப்ராப்பரான அளவுக்கு நீங்க இது தைச்சிருந்தாலுமே அந்த ஓவர்லாக் அதுல கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து அது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அது நல்லா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். கஸ்டமர்னுடைய மனசு வந்து திருப்தி படாம இருக்கிறதுக்கு இந்த ஓவர்லாக்கும் வந்து ஒரு காரணமா போயிடும். அதனால நமக்கு கையில மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்பப்ப கைக்கு கை உடனே ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு அந்த பிளவுஸ் தைக்கும் போது அதனுடைய மதிப்பே வேறதான். அதனால ஓவர்லாக் வந்து அந்த இடத்துல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து தைக்கிற பிளவுஸுக்கு நீங்க ஓவர்லாக் போட்டு பினிஷிங் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க பிளவுஸுக்கு நீங்க கேட்கற ரேட்டை ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஓவர்லாக்கினுடைய விஷயம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலா இது தேவைப்படும். உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரியும் உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட நீங்க கடை வச்சிருக்கீங்க இல்லாட்டினா வீட்டுக்கு தைக்க போறீங்க இல்லாட்டினா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஓவர்லாக் மிஷினை வந்து நீங்க வாங்கிக்கலாம். அது செகண்ட் ஹேண்டும் கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனுடைய இது உபயோக டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா அதனுடைய பயன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால இந்த ஓவர்லாக் மிஷினை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோல லைனிங் துணியை பத்தி ஒரு சில இது வந்து சாரா அவங்களுமே சொல்லுவாங்க. அதனால நம்ம அடுத்த வீடியோல லைனிங் துணி வந்து எப்படி இது பண்றது, அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத, அந்த வாங்குறது, அதனுடைய அளவுகள், மெட்டீரியலுடைய தன்மைகள் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.